சர்க்கம் 45. ராமனுடன் நகர மக்கள் செல்லுதல். அந்தப்புறத்தில் இவ்வாறிருக்கையில் நகரத்தின் இன்னொரு பகுதியில் சத்திய பராக்கிரமம் படைத்தவரும் ஞான கடலுமான ஸ்ரீராமன் காட்டில் வசிப்பதற்காக பிரயாணப்பட்ட போது அவரிடம் பேரன்பு கொண்டிருந்த குடிமக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். எவர் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவரை வழியனுப்பி வைக்க வெகு தூரம் செல்லக்கூடாது என்ற நன்னறியை எடுத்துக்காட்டி மன்னர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் ராமனுடைய ரதத்தை பின்தொடர்ந்து சென்ற குடிமக்கள் திரும்பி போகவே இல்லை. ஏனென்றால் நற்குணங்கள் நிரம்பியவரும் பெரும் புகழ் படைத்தவருமான அவர் முழு நிலவை போல அயோத்தி நகர மக்கள் எல்லோருக்கும் அனுகூலமானவராக இருந்தார். அந்த குடிமக்கள் எல்லோரும் ஸ்ரீராமனை நகரத்திற்கு திரும்பி வரும்படி பிரார்த்தித்துக் கொண்டார்கள். ஆனால் தந்தையை சத்தியவாதியாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தால் காட்டை நோக்கி அவர் முன்னேறி கொண்டிருந்தார். பார்வையாலேயே அவர்களை பருகிவிடுவதைப் போல அன்பு பொங்க அவர்களை நோக்கினார். அந்த பொது ஜனங்களை தன்னுடைய இரத்த சம்பந்தமுடைய ஜனங்களாகவே கருதி அன்பு மீதூர பின்வருமாறு கூறினார் ராமன். அயோத்தி நகர மக்களுக்கு என்னிடம் எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான அன்பு மரியாதையும் பரதனிடம் காட்டப்பட வேண்டும். அதுவே எனக்கு திருப்தியை அளிக்கக்கூடியது. கைகேயியின் ஆனந்தத்தை வளர்ப்பவனான அவன் போற்றத்தக்க செயல்பாடுகள் உடையவன். முன்னோர்கள் அனுஷ்டித்த தர்ம நெறிப்படி உங்களுக்கு நலன் கொடுக்கக்கூடியவைகளையும் மனதிற்கு பிடித்தவைகளையும் செய்வான். அவன் வயதில் சிறியவன், ஞானத்தில் முதிர்ந்தவன், சமயத்திற்கு ஏற்றபடி மென்மையாகவும் வீர துடிப்புடனும் இருப்பவன். உங்கள் அச்சத்தை போக்கி உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி சிறந்த பாதுகாவலனாக இருப்பான். அவன் எல்லா அரசு இயல்புகளும் பொருந்தியவன் என்பதால் தான் அவனை இளவரசனாக மன்னர் நியமித்திருக்கிறார் அன்றோ? என்னை காட்டிலும் சிறந்தவர்களான உங்களாலும் மன்னரின் கட்டளை நிறைவேற்றத்தக்கது அல்லவா? எனக்கு நல்லது செய்ய விரும்பும் நீங்கள் நான் காட்டிற்கு போனவுடன் துயரத்தில் அமிழ்ந்து போகாதபடி இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறே செய்யுங்கள். தந்தையின் வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் தனது தர்மம் என்று ராமன் பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்க, ராமனே நமக்கு மன்னனாக வேண்டும் என்ற ஆசை நாட்டு மக்களிடம் பலமாக எழுந்தது. கண்ணீர் பெருக்கால் முகம் வாடி வருந்தத்தக்க நிலையிலிருந்த அயோத்தி நகர மக்கள் ரதத்தை தொடர்ந்து ஓடி வந்ததை பார்த்தால் கயிற்றால் கட்டப்பட்டு இழுத்து வருவது போல இருந்தது. பின்தொடர்ந்து வந்தவர்களில் 3 வகையான அந்தணோத்தமர்கள், ஞானம், வயது, தவம் இவற்றால் மூத்தவர்கள் இருந்தார்கள். முதுமை காரணமாக தலை ஆட்டம் கொண்டிருந்தவர்கள் ரதத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாததால் தூரத்தில் இருந்தவாறே பின்வருமாறு இறைந்து கத்தினார்கள். ராமனை சுமந்து கொண்டு வேகமாக ஓடிச் செல்கின்ற உயர்ஜாதி குதிரைகளே, அட கொஞ்சம் நில்லுங்களேன், நீங்கள் மேலே போகக்கூடாது. உங்கள் எஜமானனுக்கு அனுகூலமானதை செய்யுங்கள், திரும்பி வாருங்கள். எல்லா உயிர் பிராணிகளுக்கும் செவிப்புலன் உண்டு, குறிப்பாக குதிரைகளுக்கு நீளமான செவிகள். எங்கள் வேண்டுகோள் உங்கள் செவிகளில் விழுந்திருக்கும். ஆகவே நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்கள் சுமந்து செல்கிறீர்களே, அவன் மிகவும் சுத்தாத்மா, மாவீரன், உத்தமமான விரதத்தை உறுதியோடு கட்டி காப்பவன். எனவே உங்கள் தலைவனை நகரத்தின் வெளிப்புறத்தில் இருந்து உள்ளே அழைத்து வர வேண்டுமே தவிர நகரத்தில் இருந்து காட்டிற்கு அழைத்து போகக்கூடாது. இவ்வாறெல்லாம் மனவேதனையுடன் புலம்பி அரற்றிக் கொண்டு ஓடிவரும் வயோதிக அந்தணர்களை பார்த்ததும் ராமன் சட்டென்று ரதத்திலிருந்து இறங்கிவிட்டார். இறங்கியதும் சீதை லக்ஷ்மணர்களோடு கூட கால்நடையாகவே செல்லத் தொடங்கினார். கால்களை எட்டி போடாமல் மிதமான வேகத்தில் காட்டை நோக்கியே நடந்தார். அந்தணர்கள் வேகமாக ஓடிவர வண்ணம் தன் நடையின் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். நல்லொழுக்கத்தை தவறாது கடைபிடிக்கும் ராமன் கால்நடையாக வந்து கொண்டிருந்த அந்தணர்கள் மேல் தலை கொண்டு தயை கொண்டு தானும் காலால் நடக்கத் தொடங்கினார். ரதத்தில் ஏறி சென்று அவர்களை அந்தரத்தில் நிறுத்திவிடும் அழாத செயலை செய்ய சக்தியற்றவரானார். ராமன் காலால் நடந்து காட்டை நோக்கியே சென்று கொண்டிருப்பதை பார்த்ததும் பதற்றமடைந்த அந்தணர்கள் மனம் தவித்து பின்வருமாறு சொன்னார்கள். வேதியர்களின் இந்த கூட்டம் வேத ரட்சகரான தங்களை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த அக்னிகள் குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்தணர்கள் பரிபாலித்து வரும் கார்கபத்வம், ஆகவனியம், தட்சிணாக்னி எல்லாம் அந்தணர்களின் தோள்கள் மேல் ஏறிக்கொண்டு தங்களை பின்தொடர்ந்து வருகின்றன. வாஜபேய யாகங்களில் கிடைத்தவைகளும் சரத்கால மேகத்தை போல நீர் வற்றி போய் தூய வெண்மையோடு இருப்பவைகளும் எங்களுடன் கூடவே வந்து கொண்டிருப்பவைகளுமான வெண்ணிற குடைகளை பாருங்கள். வாஜபேயம் செய்து முடித்த வேத வித்தகருக்கு வெள்ளை குடை சமர்ப்பிப்பது அரசருடைய தர்மம். அவ்விதம் வெண்குடையை சன்மானமாக பெற்ற பரம வேத விற்பனர்களான முதிய அந்தணர்கள்
ராமனை தொடர்ந்து வந்தார்கள். அரச சின்னமாகிய வெண் கொற்றக்குடை இல்லாததால் சூரிய கிரணங்களால் பரிதவிக்கும் தங்களுக்கு வாஜபேய யாகத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்த இந்த வெள்ளை குடைகளால் நிழல் தருகிறோம். குழந்தாய், எங்களுடைய அறிவு இதுவரை வேத மந்திரங்களையே ஓதிக்கொண்டு வேறு எதிலும் சிந்தை செலுத்தாமல் இருந்தது. ஆனால் உமது காரணமாக எங்கள் சிந்தனை உம்மை பின்தொடர்ந்து வனவாசத்திற்கு செல்வது என்று மாறிவிட்டது. எங்களுடைய மிக உயர்ந்த செல்வம் வேதம். அது எங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறது. அது சரி, தாங்கள் என்னுடன் வந்துவிட்டால் தங்கள் பத்தினிகளின் கதி என்ன ஆவது என்று கேட்பாய். எங்களுடைய மனைவிகள் தங்களுடைய பதிவிரதா தர்மத்தினால் காப்பாற்றப்பட்டவர்களாக வீடுகளிலேயே இருப்பார்கள். அதாவது ராமா, ஆண்களாகிய நாங்கள் மட்டும்தான் உம்முடன் வருவதற்கு அனுமதி கோருகிறோம். காட்டில் பெண்களை பாதுகாக்கும் கஷ்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய நல்மனம் உம்மோடு ஒட்டி கொண்டு விட்டது. நீர் தர்மத்தையொட்டி தந்தையின் கட்டளைப்படி காட்டிற்கு செல்கிறீர். அதனால் தர்மத்தை கடைபிடிக்கும் உம்மை பின்பற்றி செல்வதுதான் எங்கள் தர்மம். தர்மானுஷ்டானத்தை தவறாது கடைபிடிப்பவனே, எங்கள் தலையை பாரீர். அன்னப்பறவை போல் வெளுத்த கேசம். எங்கள் உடலை பாரீர். தரையில் 8 அங்கங்களும் படும்படியாக விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தித்துக் கொண்டதால் புழுதி படிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட முதிய வேதியர்களான நாங்கள் தலை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், திரும்பி வருவீராக. இங்கே வந்துள்ள அந்தணர்களில் பல பேர்கள் வேள்விகளை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தாய், அந்த வேள்விகளின் நிறைவு உம் வருகையை சார்ந்திருக்கிறது. உலகில் உள்ள அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாம் உம்மிடம் ஏராளமாக பக்தி கொண்டிருக்கின்றன. ராமா, உம்மை பக்தியுடன் திரும்பி வருமாறு வேண்டிக் கொள்கின்றன. அவைகளிடம் உமக்கு உள்ள கருணையை வெளிப்படுத்து. இங்குள்ள மரங்களின் வேர்கள் ஆழமாக ஊன்றி போயிருப்பதால் அவைகளால் உம்மை பின்தொடர்ந்து வர முடியவில்லை. ஆனால் உயரமான மரங்களிடையே காற்று புகுந்து வீசுகிறதே, அதில் மரங்களின் துயரக்குரல் கலந்து வருகிறது. செவி கொடுத்து கேளீர். இரையை தேடி வெளியே பறக்காமல் எந்தவித அசைவுமின்றி மரத்தின் ஓர் இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த பறவைகள் எல்லாம் அனைத்து உயிர் பிராணிகளிடமும் கருணை காட்டும் உம்மை பிரார்த்திக்கின்றன. ராமன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறெல்லாம் துயரத்துடன் வேண்டிக் கொண்டிருக்கும் வைதிகர்களுக்கு அனுகூலம் செய்வதைப் போல, ராமனை மேலே செல்ல விடாமல் தடுப்பதைப் போல தமசா நதி குறுக்கிட்டது. அவ்விடத்தை அடைந்ததும் சுமந்திரர் மிகவும் களைத்து போயிருந்த குதிரைகள் உடனே ரகத்திலிருந்து அவிழ்த்துவிட்டு நீர் அருந்த செய்தார், குளிப்பாட்டினார். தமசா நதிக்கரையில் புல் மேய விட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 45வது சர்க்கம் முற்றிற்று.